வணக்கம் நண்பர்களே. பிளைண்ட் ஸ்பாட் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு படம். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மல்டி லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழில் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். நவீன் சந்திரா நடித்த 11 படம் எப்படி உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சோ அதே போல் இந்த படமும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். கிரைம் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். நம்ம சொல்லிட்டே தான் ஆரம்பிக்கிறோம், ஏன்னா அப்போ தான் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு, எழுதியிருக்காரு கதையை. இந்த படத்தோடைய கதைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்கு, அப்படி ஜெயராமன் சொல்லிட்டு. அவருக்கு வந்து திவ்யா அப்படின்னு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்க வந்து 2வது தரம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஏற்கனவே இவருக்கு வந்து கல்யாணமாகி முதல் ஒரு பையன் வந்து இருப்பா அப்படி. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநல குன்றியவனாக இருப்பா அப்படி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து இருப்பாங்க. அதே போல் அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரம்மா வந்து அந்த வீட்டில் வந்து வேலை செய்வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த திவ்யாவுக்கும் ஜெயராமனுக்கும் எப்போ வந்து பார்த்தாலும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் போகிறீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு மனைவியை நான் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அந்த லேடி வந்து முன்னாடி இருப்பாங்க, அந்த வேலைக்கார செய்கிறம்மா. அந்த அம்மா முன்னாடியே வந்து கௌரியை அரைஞ்சிட்டு அந்த அவங்க பேர் ஆக்சுவல் நேம் கௌரி, கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா தான் வந்து இந்த படத்தோடைய ஹீரோ. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ இவர் விக்ரம் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து வராரு. அதே போல் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு செகண்ட் ஒய்ஃபாக வந்து ஜெயராமனுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஜெயராமனுக்கு வந்து ஒரு தம்பி வந்து இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அப்படி, NIAன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னா, இவர் வந்து NIAல ஒர்க் பண்ணும்போது என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து இவரும் வந்து துப்பு தொடக்கிட்டு இருப்பார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதோட கண்டினியூட்டி வந்து எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கம்ப்ளீட்டாக விமர்சனம் தான். நான் வந்து எதையுமே வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? பக்காவாக வந்து ரிவ்யூ மாதிரி தான் சொல்லுவேன். சீன்ஸ் வந்து எதையுமே நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். அதாவது அந்த மிஸ்ட்ரியை வந்து நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னா பொண்டாட்டியை வந்து அடிச்சுட்டு ஜெயராம் வந்து கிளம்பி போயிடுறா அப்படி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகுது. குழந்தைய எடுத்துட்டு அந்த வேலைக்காரம்மா போயிட்டு அந்த ரூமை வந்து தட்டும்போது கதவு லாக் ஆகியே இருக்கு. அப்புறம் ரூமை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படா இந்த லேடி இப்படி தூக்கில் தொங்குது அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து படப்படன்னு வந்து அடிச்சுக்குது, ஓகேங்களா? ஸோ யாரு அந்த வேலைக்காரம்மா லக்ஷ்மி வந்து படப்படன்னு அடிச்சுக்குது. ஐயோ செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓனருக்கு யாரு ஜெயராமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க மனைவி வந்து இறந்துட்டா அப்படின்னு. அப்படியா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனை இன்ஃபார்ம் பண்ணோன்னே அப்போ தான் நவீன் சந்திரா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ விக்ரம் வந்து துப்பு தொலைகிறாரு. யார் கொன்னா என்ன கொன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வேலைக்காரம்மா பிடிச்சி நீதானே கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடும்போது, இல்லைங்க, இந்த மாதிரி வந்து என் பொண்ணு வந்து அந்த அம்மாவை வந்து பிடிச்சி தள்ளி விடும்போது செவுத்துல அடித்து மண்டை உடஞ்சி அந்த அம்மா செத்து போச்சு. அதனால் ஸோ இதை நாங்கள் மறைக்கிறதுக்கு தான் வந்து தூக்கு மாற்ற மாதிரி பண்ணி இந்த செட்டப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபஸ்ட்டு ஜெயராமன் மேலே சந்தேகப்படும் போலீஸு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நீ தான் வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போவாங்க. பட் இன்னொரு பிரச்சனைனா, இவங்க தான் கொலை பண்ணாங்கன்ட்டு நம்மளும் வந்து இப்படி தான் நடந்திருக்குன்னு நினச்சிருப்போம். அதுதான் கிடையாது. அங்கே தான் ட்விஸ்ட்டே ஆரம்பம். ஆக்சுவலாக அவங்க வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற ஒரு ஆள் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அடுத்தடுத்த டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு, முடிச்சுகள் அவுந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா, யார் கொலை பண்ணான்ட்டு. அந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மச்சானாக இருக்கட்டும், இவன் ஜெயராமனோடைய தம்பியாக இருக்கட்டும், அதே போல் அந்த வேலைக்கார பொம்பளையாக இருக்கட்டும், அந்த வேலைக்கார வீட்டில் ஒரு சின்ன பையன் 6 வயசு பையன் இருப்பான், முதல் பொண்டாட்டியோட பையன், அவனாக இருக்கட்டும், இவங்க யாரு தான் இவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சந்திரா வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து கிளைமேக்ஸில் வந்து இவன் தான்டா கொலைங்காரன் அப்படின்னு வந்து சத்தியமாக யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை நவுத்தி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை வந்து அவ்வளோ சூப்பராக நரேட்டிவ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்த அருள்நிதியாக வந்து நம்ம நவீன் சந்திரா வந்துருவார். இன்ஸ்பெக்டர் ரிஷியாக இருக்கட்டும், லெவனாக இருக்கட்டும், இந்த பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவரோட நடிப்பு ரொம்ப பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் ஸ்பாட் 1.5 மணி நேரம் படம்னாலும் உங்களை என்டர்டெயின் பண்ண வைக்கும். ஓவராலாக படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக அந்த படத்தோடைய ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொன்னேன்னா, விஷுவலியும் மேக்கிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரம்மாண்டத்தை எடுக்கலை. பட் என்னன்னா நிறைய விஷயம் பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை வந்து நரேட் பண்ணி த்ரில்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவிடுங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். பிளைண்ட் ஸ்பாட் OTT அமேசானில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.